வணக்கம். இன்னைக்கு என்ன செய்யறோன்னா, கையை இப்படி மேலே சுற்றுறோம். அதே மாதிரி தான் கடைசி சுற்றுல பண்ண மாதிரி 90 டிகிரியில் இருக்கட்டும். கையை முதல்ல நம்ம இப்படி செஞ்சோம் இல்லைங்களா, கீழ் வாரம். இப்போ மேல் வாரம். இது செய்யணும். கையை ஒட்டி செய்யுங்க. அதே மாதிரி கையை ஒட்டி 1 2 3 4 இப்படி செய்யணும். பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே இப்பயும் சொல்கிற மாதிரி கடலைக்கட்டை எடுத்தோடனே இப்படி சுற்றாதீங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே இப்படி சுற்றாதீங்க. கைக்கு கொஞ்சமாவது வார்ம் அப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சுற்றுக்கு போகிறோம். இல்லைன்னா முட்டி ஷோல்டர் பெயின் வரும். மசில்ஸ் புல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன செய்கிறோன்னா இப்போது இதுதான் செய்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்போ இது போதும். இது மாதிரி இப்போ ஒன்றும் கூட பண்ணலாம். 2 கை இப்போ ஸ்கிப்பிங் இருந்ததுன்னா கூட நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணலாம் செய்யறது. ஐயா அந்த போலாமா? கொஞ்சம் உட்காந்துருக்கியா? தலை கிடைக்கிற தூக்கிட்டு போகுது. சரி, ஒரு அக்கா ஓடுங்க ஓடுங்க. குட் பாய் குட் பாய். இப்போ இதுலேயே அடுத்த இப்போ இந்த சுத்துக்கு இந்த வார்ம் அப்புக்கு உள்ள கடலைக்கட்டையை சுற்று பார்த்துருவோம். இப்போ 10 முறை. 1 கையை அதே மாதிரி தான் மேலே பிடிக்கிறீங்க பழக்கம் மாற வரையும். 2 கால் ரெண்டு டோவும் ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒட்டி அந்த டிஸ்டன்ஸ் தான் போதும். இப்போ வலது கை கீழே பிடிக்குது ஓகேங்களா. 1 2 3 4 5 6. கையை ஜஸ்ட் இப்படி பிடிங்க. மேலே மாற்றி கையை மாற்றி கொடுங்க. ஓகே ஓகே. இப்போ என்ன செய்யணும்னா, கையை இப்படி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கையை ஃப்ரீக்வெண்ட்டாக இப்படி கூட பண்ணலாம். நீங்கள் இப்போது வலது கை கீழே வச்சுட்டு ஒரு 10 முறை பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதே மாதிரி இப்போது இடது கை கீழே 10 முறை செய்வோம். 1 2. நீங்கள் பழக்கமாகிற வரையும் இது மாதிரி செய்யறது நல்லது உங்களுக்கு. 3. அப்போ தான் 2 ஷோல்டருக்கும் ஒரே மாதிரியான வெயிட்டில் நம்ம ஒர்க் அவுட் கொடுப்போம். 5 6 7 8 9 10. இப்போது வலது கை இடது கை ரெண்டும் ஈக்குவலான வெயிட் எடுத்திருக்கு. அடுத்தது என்ன செய்யலாம்னா, எப்படி நம்ம கையை மாற்றி பிடிக்காம 2 கையுமே ஒரே இடத்துக்கு கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். கை பிடிச்சிக்கோங்க. இங்கே வரும்போது அழகாக இப்படி இது ரிலீஸ் பண்ணுங்க. இது கேட்ச் பண்ணிட்டோம். பார்க்குறீங்களா? 1 2 3 4 5 பாருங்க. கிட்ட வரும்போது கேட்ச். 6 கிட்ட வரும்போது கேட்ச். 7 கிட்ட வரும்போது கேட்ச். 8 கேட்ச். 9 10 11. இது நீங்கள் செய்ய வந்துடும். உங்களை அறியாமையே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுங்க. கொஞ்சம் செய்யும் போது ஆரம்பத்தில் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. கட்டையை கீழே போட்டுக்காம காலில் 5 செய்யுமா? 1 2 3 4 5 6. ஓகே. அடுத்தது இதில் இப்போ இது நம்ம நெஞ்சை ஒட்டி ஷோல்டரை ஒட்டி செஞ்சோம். அடுத்தது என்ன செய்யணும்னா, கையை நல்லா மேலே தூக்கோங்க. நல்லா கையை விசிறி 1 2 3 இப்படி செய்ய போகிறோம். அதே மாதிரி இந்த கையில் கை மேலே தூக்கோங்க. பார்த்து, அதனால தான் உங்களுக்கு சரியான வெயிட்டு கடலைக்கட்டையை எடுக்கணும். அதிகமாக எடுத்தீங்கன்னா பஸ் பண்ண முடியாது. தலையில் எது போட்டுக்காதீங்க. கவனமாக பண்ணுங்கள். சின்னதாக ஆரம்பிங்க, பெருசாக செய்யுங்க. 3 4 5 6. இப்போது
முதல்ல சொன்ன மாதிரியே கடலைக்கட்டை எடுத்தோடனே மேலே தூக்கிட்டு கை தூக்கி செய்யாதீங்க. இது கடலைக்கட்டை என்ன மூவ்மெண்ட்ங்களோ அதே மூவ்மெண்ட்டை வெறும் கையில் செஞ்சு பண்ணலாங்க முதல்ல. ஸோ என்ன செய்யறோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நம்ம கடலைக்கட்டை மூவ்மெண்ட் என்ன வருது, இப்படி வரும்போது கடலைக்கட்டை இங்கே கொடுக்குறோம் இல்லைங்களா? அப்போ அது மாதிரி நம்ம செய்வோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா வார்ம் அப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்போ பார்த்தீங்கன்னா தசை நார்கள், செஸ்ட்டு, ஷோல்டர் எல்லாம் வந்து டைட் ஆகாது, ரிலாக்ஸாக இருக்கும், வார்ம் அப் பண்ணது வந்து உங்களால் உணர முடியும். இந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ஜாயிண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது வந்து உணர முடியும். இப்போ வந்து நம்ம கடலைக்கட்டை எடுப்போம் சரிங்களா? ஆனால் முதல்ல வச்சுக்கலாம், கீழே சுற்றுமே. 1 இங்கே வரும்போது அதே மாதிரி தான் மேலே கொடுங்க, கீழே இங்கே கொடுங்க. 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ கை மாற்றணும், கை கீழே பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்போ 2 கையும் வந்து நம்ம கையை மாற்றி இடத்துல வந்து கடலைக்கட்டையை ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணியிருக்கோம், வலதில் வந்து கடலைக்கட்டையை ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பேலன்ஸ்டான ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து எப்படி 2 கையும் வந்து ஒரே இடத்துல ஸ்மூத்தாக அந்த டிரான்சிஷன் பார்க்கலாம். இப்போ முதல்ல ஸ்லோவாக செஞ்ச பார்க்குறேன் நான். இங்கே வரும்போது அப்படி விடுங்க, இங்கே வரும்போது இப்படி விடுங்க. இப்போ நீங்கள் ஸ்பீடாக செய்யும்போது உங்களை உணராமே இதை நீங்கள் செய்வீங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8. அந்த கடலைக்கட்டை அப்படியே சுற்றும் போது கை அழகாக வந்து கை வாங்கிக்கும். நீங்கள் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களை உணராமே இதை செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸ்டார்டிங்கில் வந்து கவனமாக பொறுமையாக கையை மாற்றி பழகுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் செய்ய அது வந்து உங்களுக்கு பழக்கமாயிடும். ஓகேங்களா? இப்படியும் பிடிக்கலாம், இல்லை இப்படி விடலாம். ஆரம்பத்தில் நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம். இப்படி இது ஈஸியாக இருந்ததுன்னா கை இப்படி பாருங்க, கட்டை வந்து இப்படியே தான் வருது, இது வந்து சுற்றி இப்படியே தான் வருது பாருங்க, கை மட்டும் மாறிடுது. இப்படி பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் நல்லா பழகானதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா கட்டை வந்து நிறுத்தலாம். 1 2 3 4 5. சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து இன்றைய சுற்று. மேல்வாரலோடும் அதோட ஒரு வேரியேஷனும்